இனிய காலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாடல் டெஸ்ட் 1க்கான கொஸ்டின் வித் ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு 50 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் டெஸ்ட் நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட ஆவுடையார் கோவில் எங்கு அமைந்துள்ளது? புதுக்கோட்டை. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜியு போப். சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலில் 100 பாடல்களை கொண்ட நூலை தான் நம்ம சதகம் அப்படின்னு சொல்கிறோம். மாணிக்க வாசகர் டேஸ் என்பவரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னு சொன்னால் அரிமர்த்தன பாண்டியன் இடத்துல தான் தலைமை அமைச்சராக அவர் பணியாற்றுகிறார். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எதுனா கிமு 31. 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ஞான பிரகாசம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று பாராட்டியவர் யாருன்னு சொன்னால் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாராட்டியவர் யாருன்னு சொன்னால் பாரதிதாசன் தான். ஏழாதி திணை மாலை 150 போன்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் கணித மேதவியார். சரிங்களா? என்று முல தென்தமிழ் என்று தமிழை புகழ்ந்தவர் யார்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சரிங்களா? கம்பர். தொல்காப்பியரின் ஆசிரியரார்னா அகத்தியர். தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இயற்றமிழ் மாணவர் என்று யார் தன்னுடைய மாணவர்களுக்கு பெயர் வைத்து அழைத்தார் அப்படின்னு சொன்னால் பரதிமார் கலைஞர். தனி பாசுரத்தொகை என்ற நூலை இயற்றியவர் யார்னா பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் நடத்திய ஞானபோதினி என்ற வார இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மூசி புரணலிங்கம். சித்திரக்கவி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். முதல் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொன்னால் 30 எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா? நம்ம உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ரெண்டும் சேர்த்து தான் முதல் எழுத்து 30. சரிங்களா? மொழிகளிலே மிகவும் பண்பட்ட மொழி தமிழ் என்று கூறியவர் யாருன்னு சொன்னால் மார்க்ஸ் முல்லர். அவுகார குறுக்கம் டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு சொன்னால் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது தான் அந்த அவுகார குறுக்கம் என்பது. உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள், கம்பராமாயணம். உலகின் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு சொன்னால் கால்டுவேல். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் என்று கூறியவர் யாருன்னா பாவனா. அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 காலகட்டங்களில் தான் மத்திய அரசு அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வழங்குகிறது. நச்சினையை தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னால் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அரி என்பதன் பொருள் நெற்கதிரை தான் நம்ம அரி அப்படின்னு சொல்கிறோம். வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். தொண்டர் சீர் பருவார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சேக்கிழார். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என்ன பெயர் சூட்டியவர் யாருன்னா அபிதி அடிகளார். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. திருநாவுக்கரசரின் தமக்கையாரின் பெயர் திலகவதியார். தர்மசேனர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர். ஒரு அணிவினை சத கூறித்த கோணிலும் உலன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் கம்பர். சீராபுராணத்தினை இயற்றியவர் யாருன்னா உமறு புலவர். உமறு புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் சீதாகாதி. சரிங்களா? முதுமொழி மாலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா உமறு புலவர். காந்தியடிகளை அரை நிறுவான பக்ரி என்று சொன்னவர் என்று ஏளனம் செய்தவர் யாருன்னா சர்ச்சில். திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் யாருன்னா தால்சுதாய். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். சத்திய தர்மசாலைகள் வடலூரில் தொடங்குறாங்க. ராமலிங்கனாரை புதுநெறி கண்ட புலவர் என்ற புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா அயோத்திதாசன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதன். போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் யாருன்னா அதிராம பாண்டியன். மனிதன் தோன்றிய இடம் குமரி கண்டம். பொன்னோடு
தமிழுப்பா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம். அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா மாணிக்க வாசகர். பெருநாவலர் என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். சரிங்களா? அந்த 50 கேள்விகளும் நம்ம 10th ஓல்டு புக்கில் மிக முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த 50 கேள்விகளிலிருந்து 1 அல்லது 2 கேள்விகளோ உங்களுக்கு வர இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.